ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 22வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 211 4x² + 6xy பெறுவதற்கு 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும்? பாருங்க, 3x² + xy + 3y². இது கூட எதை கூட்டினா 4x² + 6xy கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது 3x², இன்னொரு 1 கூட்டினா 3 + 1 4 ஆகிடும். இது 1xy, இன்னொரு 5 ஆட் பண்ண அப்படின்னா 6 கிடைச்சிடும். ஆனால் எங்கள் பக்கத்தில் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த 3y² மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்சர் நமக்கு இங்கே எதுவுமே வராது, மீன்ஸ் 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் x² + 5xy - 3y² எங்கே இருக்குது? இதோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இதற்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? இது 211. 212 ஒரு சக்கரம் 3 வினாடிகளில் 48 முறை சுழல்கிறது எனில் 30 வினாடிகளில் எத்தனை முறை சுழலும் கேட்டிருக்காங்க. 3 வினாடி கொடுத்துருக்காங்க, 30 வினாடி, 30 அப்போ இந்த பக்கமும் 10ஆல் பெருக்கிறோம். 48ஐயும் 10ஐயும் பெருக்கினேன் அப்படின்னா 480. ஸோ ஆன்சர் 480. சரியா? 213 கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் அளவு ஏபியும் சிடியும் இணைன்னு கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஏபியும் சிடியும் இணை, எக்ஸோட அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் சொல்லும்போது சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், இது 3x அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கேயும் என்னவா இருக்கும் அப்படின்னா 3xஆக இருக்கும். இல்லை மாற்றி எடுக்கணும்னா இது எக்ஸ்ன்னா இங்கே இந்த 1 என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸாக இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைன் மேலே இந்த பக்கம் 3x, இந்த பக்கம் எக்ஸ். ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மேலே இருக்கிற இந்த 2 ஆங்கிளையும், இந்த ஃபுல் ஆங்கிளையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 கிடைக்கும். ஸோ 3x + x = 180. அப்போ 4x = 180. ஸோ x = என்னவாகும்னா 180/4. நன்னாங்க 16, மீது 2, 5 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 45 டிகிரியாக இருக்கும். முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததா 214 3p + 4 = 25 எனில் பியின் மதிப்பு. பாருங்கள், 3p + 4 + 4 அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -4. அப்போ 3p = 25ல் 4 போயிடுச்சுன்னா 21, 1 3 3, 7 3 21. அப்போ p = என்ன கிடைக்குது அப்படின்னா 7. ஆன்சர் ஆப்ஷன் 4 7. ஓகேவா? கேள்வி எண் 215 அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எனில் இடையே அமையும் எண் எது? 3 நம்பர் வருது, 3த்தையும் கூட்டினா என்ன கிடைக்குதுன்னா 30 கிடைக்குது. அவங்க கேட்டிருக்கிறது இடையில அமையக்கூடிய எண். இப்போ முதல் நம்பர் பாருங்களேன், 10ன்னு எடுத்துக்கிறேன். 10 நடுவில் இருக்குது. அப்போ இங்கே 9, இங்கே 11. 3த்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள், கரெக்டாக 30 வந்துடுது பாருங்கள். அப்போ இடையில் அமையக்கூடிய எண் எது அப்படின்னு பார்த்தோன்னா 10. சரிங்களா? 5 கேள்வி முடிஞ்சிருக்கா? நம்ம இது வரைக்கும் எதுவும் ஹோம்ஒர்க் தரல, இங்கேருந்தே கொடுத்துட்டு வந்துடுவோமா? ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த கேள்வியிலேருந்தே கேட்குறேன். 4x² + 6xy பெறுவதற்குன்னு கேட்டிருக்காங்களா? இதே இடத்துல நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்னா இதை மட்டும் மாற்றிக்கிறேன். நீங்கள் ஆன்சர் எது வரும்ன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். 5x² - 3xy + y² பெறுவதற்கு முதல்ல மட்டும் மாற்றிருக்கேன். 5x² - 3xy + y² பெறுவதற்கு 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும் இப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதே மாதிரி கீழே ஆப்ஷன் ஆன்சரை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன போட்டால் இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிங்க பார்க்கலாம். சரிங்களா? இது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒரு சக்கரம் 3 வினாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா? நான் இதே தான் எடுத்துக்கிறேன். ஒரு சக்கரம் 3 வினாடிகளில் 48 முறை சுற்றுகிறது எனில் அது 20 வினாடிகளில் எத்தனை சுற்றுகள் சுற்றும்னு கேட்குறேன். 30 வினாடின்னு சொன்னதை நான் என்னவா மாற்றிக்கிறேன், 20 வினாடின்ட்டு. எப்படி சார் 20 வினாடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, 3 வினாடியிலேருந்து 1 வினாடியே கண்டுபிடிங்க. 1லேருந்து 20 கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரிங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கேள்வி. 20 வினாடிகளில் எத்தனை சுற்றுகள் சுற்றும் அப்படிங்கிறது 2வது கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வெறும் அர்த்தத்தை மட்டும் பார்த்துட்டு வரதால கிடையாது. நீங்கள் ஈவன் அந்த 30 கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே இந்த காலை எழுந்தவுடன் கணக்கை பேஸ் பண்ணி தான் அதில் எல்லாமே கொடுத்துருப்போம். சரியா? 213 இது அந்த எக்ஸை வச்சு கேட்டிருந்தோம் இல்லையா? இப்போ இங்கே கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இது பாருங்கள், இதே லைன் தான். இந்த லைனில் இங்கே 3x, இங்கே என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 2xன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவங்க வெறும் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? நான் இங்கே 3x, இங்கே 2xன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூ இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. 4 4p + 4 = 24 இப்படி இருக்குது. 4p + 4 = 24 இப்படி இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4வது கேள்வி. 5 அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல்
30 இப்படியே இருக்கட்டும். இதில் இடையே அமையக்கூடிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? நான் இடையே அமையக்கூடிய எண்ணுன்னு கேட்காம இதில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறேன். இது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய 5வது கேள்வி. அவங்க இடையே அமையக்கூடிய எண்ணுன்னு கேட்டாங்க, நான் உங்களுக்கு பெரிய எண் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். சரியா? ஓகே. 216. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல். நம்ம அந்த காலை மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கும்போதுமே இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கொடுத்து வச்சுருந்தோம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஆப்ஷனில் இருந்தும் வரலாம். இது இல்லாமல் நான் டிஎன்பிஎஸ்சிக்காக சில தனி வட்டி கணக்கு போட்டிருப்பேன். அங்கே நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மேத்ஸ் பேலஸ், ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்னு போட்டிங்கனாலும் சரி, இல்லைனாலும் நான் உங்களுக்கு குரூப்லேயே கூட அனுப்பிச்சி விடுறேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாகவே போட்டு முடிச்சிடலாம். இதை பாருங்களேன், 6,000 ரூபாய், 8% வட்டி, 1%னா 60, 8% அப்படின்னா 6 8 48, 480, ஒரு வருஷத்துக்கு 480 ரூபாய். அப்போ 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 0, 8 40, மீதி 4, 4 5 24, 24, 2,400 ரூபா கிடைக்குது. 6,000 ரூபாய் அசல், 2,400 ரூபா வட்டி. அப்போ என்ன கிடைக்குது? 8,400 தான் வருது. ஆனால் அவங்க எவ்வளோ கிடைச்சது சொல்லியிருக்காங்க? 10,800. ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்போ 6,000 கிடையாது. மீதி இருக்கிற 3த்துல தான் 7,200 போட்டு பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதிகம், ஏன்னா 8,400 ரூபா தான் வருது. இங்கே 10,000 வர்றதால பாருங்கள், 1%னா 72, 8%, 8 2 16, 7 8 56, 1 57, ஒரு வருஷத்துக்கு 576 ரூபாய். 5 வருஷம், 5 வருஷம்னா 5 6 30, 7 5 35 3 38, 5 25 3 28, 2,880, 7,200, ஒரு 2,880 கூட்டினா 0, 8 8 2 10, 7 3 10, 10,080 கரெக்டாக வருது பாருங்க. அப்போ என்னோட அசல் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 7,200 ரூபாயா இருக்கும். இப்படி போட்டு சொல்லலாம். புரியுதுங்களா? சரியா? அடுத்ததா 217. இங்கே கூட கொஞ்சம் மாற்றி சொல்லலாமா? இப்போ இதே கேள்வி நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 8,400 மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 6வது கேள்வி. சரியா? அடுத்ததா 217. ஒரு முக்கோணத்தின் எந்த 2 பக்கங்களின் கூடுதலும் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். எந்த 2 பக்கத்தை கூட்டினீங்கனாலும் அது கண்டிப்பாக அந்த 3வது பக்கத்தை விட எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கிரேட்டர், அதிகமாக தான் இருக்கும், கிரேட்டர் தான். சரியா? 218. 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். அப்போ முதல்ல என்ன பண்ண சொல்றாங்கன்னா 112/528 சுருக்க சொல்றாங்க. ஏன்னா எளிய வடிவில், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். கரெக்டா? அப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 2 10, 6 2 12, 2 4, 6 2 12, 4 2 8. இன்னமும் அடிக்க முடியும். 2 4, 8 2 16, 1 2 2, 3 2 6, 2 4. இன்னமும் அடிக்கலாம். 14 2 28, 6 2 12, 6 2 12. இன்னும் அடிக்கலாம். 7 2 14, 3 2 6, 3 2 6. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அவங்க கேட்டிருக்கிறது பகுதியில் உள்ள இலக்கங்களின் கூடுதல். பகுதி என்ன கிடைக்குது? 33. அதோட இலக்கங்களை கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. 3 கூட்டினா 6. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3 6. ஓகேவா? இங்கே நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். பகுதியில் உள்ள இலக்கங்களின் பெருக்கற் பலன் அப்படின்னு கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இலக்கங்களின் பெருக்கற் பலன் என்னன்னு கேட்டிருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 7வது கேள்வி. சரியா? 219. 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. 2 டிஜிட் நம்பரில் எந்தெந்த நம்பர்லாம் 7 வருதுன்னு கேட்குறாங்க. அப்படியே யோசிக்கலாமா? 17, 27, 37, 47, 57, 67, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 87, 97. ஸோ மொத்தம் எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ மொத்தம் எத்தனை நம்பரில் வருது அப்படின்னா 18 நம்பரில் வருது. ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால ஈரிலக்க எண்களுடைய எண்ணிக்கை 18. இதே கேள்வி நான் கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். உங்களுக்கான 8வது கேள்வி. ஈரிலக்க எண்களில் எத்தனை 7 வருகிறது? ஈரிலக்க எண்களில் எத்தனை 7 வருகிறது? இது ஒரு கேள்வி. 9வது கேள்வி. 1 முதல் 100 வரை உள்ள 7களின் எண்ணிக்கை என்ன? 1 முதல் 100 வரை உள்ள 7களின் எண்ணிக்கை என்ன? இது 8 9வது கேள்வி. இந்த 2 கேள்வி யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் தான் வித்தியாசம். சரியா? அடுத்ததா 220. பின்வரும் ஒன்றை பொறுத்துக. 2x + 3
இன்ட்டு 2x மைனஸ் 3. நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ a ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பண்ணேன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணேன்னா 9. எங்கே இருக்குது? ஏவுக்கு 3, ஏவுக்கு 3 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது உள்ள கொடுங்க. 5 20 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எங்கே இருக்குது? தோ. பிக்கு 4 கரெக்டாக? பிக்கு 4 தோ இருக்குது. இது கிடையாது. ஆன்சர் 2. நீங்கள் உட்காந்து மொத்தத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். கரெக்டாக? நம்ம அதால் தான் முதல்ல ஒன்று பார்த்தோன்னே எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தேன். ஒருவேளை அங்கேயே ஒன்று தான் மேட்ச் ஆகிருச்சுன்னா அதே ஆன்சரை முடிச்சுட்டு இருக்கலாம். மீதி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட காலை எழுந்தவுடன் கணக்கில் நமக்கு 22 நாள் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக போட்டு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.